Nagar Zacs kitchen இது உங்களுக்கான சேனல்ல வந்து மொழி. இன்னைக்கு ஒரு சூப்பரான detailed video of how to make soft chapati. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இந்த soft chapatiன்றது வந்து பாத்தீங்கன்னா every day soft chapati வரல அப்படின்ற ஒரு கம்ப்ளைன்ட் வந்து நிறைய பேர் வீட்ல இருக்கு. சோ soft chapati வரணும்னா சூடான பால் இல்லாட்டி சுடு தண்ணி இல்லாட்டி வாழைப்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூடான சப்பாத்தி கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நார்மலாக நம்ம வந்து கோதுமை மாவு தண்ணி உப்பு இந்த 3 பொருட்களை வச்சு பர்ஃபெக்டாக சாஃப்டான சப்பாத்தி செய்ய முடியும். அந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்ச சப்பாத்தியை நாளைக்கு நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா அப்படியே வெல்வெட் மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்கிட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடுவாக இருந்தாலும் என்னுடைய அப்பாவுடைய பூர்வீகம் என்னோடய மாமியாரோட பூர்வீகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஜராத் சைடில். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எவ்ரிடே அந்த சப்பாத்தி ரோட்டி இது வந்து எவ்ரிடே இருக்கும். ஸோ எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து யாராவது வெளியிலேருந்து வந்து சப்பாத்தி இல்லை ரொட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஃபுல்காவா, இது எப்படி இப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆஃபனாகவே கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நார்மலாக சப்பாத்தி தவாவில் எப்படி பர்ஃபெக்டான சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது அப்படின்ற ஒரு டீட்டெயில் அண்ட் மாஸ்டர் கிளாஸ்னே வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு டீட்டெயிலோட எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் இம்மீடியட்டாக நீங்கள் உங்களால் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாஃப்ட் சப்பாத்தி செஞ்சு பார்க்க முடியும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை என்னோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் zacs kitchen லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களுடைய நீங்கள் செஞ்ச ரெசிபீஸை என் கூட ஷேர் பண்ணலாம், ஏன்னா உங்களோட ஸ்டோரிஸில் டேக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து டச்சில் இருக்கலாம், நீங்களும் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் செய்கிற ரெசிபீஸை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அவரோட காத்துட்ருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத ஆட்டா. ஸோ இது 250 கிராம் அளவில் இருக்கும். 2 கப்பு நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 2 கப் வரும். இப்போ இதை வந்து ஒரு நீடிங் பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக அதை மாதிரி கையை வச்சு லைட்டாக அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கு மாறும். இப்போ நான் வந்து ஆசீர்வாத ஆட்டா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமையை வாங்கி அரைச்சி வச்சுருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிராண்டோடைய கோதுமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோதுமைக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாறும். ஸோ இந்த தண்ணியோட பதம் எப்படி பார்க்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிணையணும். ஸோ நிறைய தண்ணி விட்டு மாவை ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் தண்ணி விட்டு நல்ல கெட்டியாக ஒரு பூரிக்கு எப்படி கெட்டியாக மாவு பிணையும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சொன்னாப்பில் திரட்டி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கெட்டியாக இருக்குது மாவு, லூஸாக தண்ணி மாதிரி இல்லை, நல்லா கெட்டியாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியான்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு கையில் இப்படி தொட்டு நினச்சிருக்கேன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு எண்ணெய் மொத்தமாகவே தேவைப்படும். ஸோ இதில் வந்து எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி அந்த எண்ணெய்க்கு மேலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மாவை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறட்டும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி தவா பற்றி சொல்லிடுறேன். பொதுவாக வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு பெஸ்ட் தவாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அயன் தவா எடுத்துக்கலாம், அப்படின்னா கிராஸ் அயன் தவா எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு டெஃப்லான் கோட்டட் தவாஸ் வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் சுடும்போது தவா நல்ல சூடாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து டெஃப்லான் கோட்டடுடைய தவாவை நீங்கள் சூடு பண்ணும்போது அதில் வந்து நிறைய டாக்ஸிக்கான கேஸஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. ஸோ ப்ரிஃபர் பண்ணுங்கள் அயன் அண்ட் காஸ்ட் அயனுடைய சப்பாத்தி தவா எடுத்துக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சப்பாத்தி தவா வந்து நீங்கள் அயன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்னஸான தவா வந்து நீங்கள் போகாதீங்க. 2 mm திக்னஸ் இருக்கிற மாதிரியான அயன் தவாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தோசைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm 5 mm 6 mm இந்த மாதிரி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அதில் வந்து சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் அதிகமாக செலவாகும். ப்ளஸ் வந்து அந்த தவா ரொம்ப சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் 2 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஷீட் இருக்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் சைஸ். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். நம்ம இப்போ வந்து சப்பாத்தி திரட்டிட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயும் தண்ணியும் மேலே ஊற்றியிருந்ததுனால நல்ல சாஃப்டாக மாறி இருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சதுக்கும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறதுக்கும் மாவுடைய பதம் சாஃப்டாக மாறி இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா இதை இப்போ திரும்ப பிசைஞ்சுக்கலாம். பிணையிற மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 கையும் வச்சு நல்லா நம்மளுடைய பெருவிரலை வச்சு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து மாவை ப்ரெஸ் பண்ணுங்கள், டக்கின் பண்ணுங்கள், அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபோல்ட் பண்ணுங்கள், உள்ளே மடிங்க, அப்புறம் திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்ப ஃபோல்ட் பண்ணுங்கள் சைடில், திரும்ப மாவை மேல்கூடி மடிங்க, அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மாவுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 3 நிமிஷத்துக்கு நல்ல மாவை பிணைஞ்சு எடுத்தாச்சு. மாவை ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி மேலேருந்து டப்பு டப்புன்னு தூக்கி போடுங்க. அதில் நல்ல மாவு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் மாவில். மாவு பிணைஞ்சு ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு சூப்பரான டிப் வந்து இந்த மாவு உருண்டைகள் போடும்போது இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவலான சைஸ் உருண்டைகள் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா சப்பாத்தியும் ஒரே சைஸ் அளவில் நம்மளுக்கு வந்து போட முடியும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உங்களுடைய சப்பாத்தி கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவை எண்ணெய், பக்கத்துலேயே வந்து உலர்ந்த கோதுமை மாவு. எண்ணெயை ஜஸ்ட்டு கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைக்கு மேலேயும் வச்சுடுங்க. அடுத்து உலர்ந்த மாவை எடுத்து மேலே அப்படி குவிச்சு விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு வாட்டியும் உருண்டை இந்த மாதிரி போடணுமா, டைம் எடுக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமாக 3 செகண்ட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப ஈஸியாகவே கடகட நம்மளால் செஞ்சிட முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா குவிச்சு நல்லா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சுற்றி இந்த மாதிரி டக்கின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் மடித்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாத்தையுமே குமிச்சு நல்லா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து அதை அமுக்கி விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பர்ஃபெக்டான சப்பாத்தி உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பொதுவாக நம்ம வந்து இதை ரவுண்டாக்கி அமுக்கி தேய்ப்போம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய சப்பாத்தி நல்ல புஷ்ஷுன்னு சாஃப்டாக இருக்கும். அடுத்து இப்போ அதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு நல்லா இதை வந்து ஈவனாக திரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவன் சைஸ் பண்ணி திரட்டிக்கோங்க.
உலர்ந்த மாவை திரும்பவும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸில் இப்போ திரட்ட ஆரம்பிங்க. சப்பாத்தியை திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து திரட்டக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே சைடாக தான் எடுத்து போடுறேன். ஒரே சைடையே நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது எப்பயுமே நான் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயுமே, சப்பாத்தியை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி திரட்டாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே சைடே திரட்டி இந்த மாதிரி கார்னர்ஸை நல்லா மெல்லிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து திரட்டும் போது ஷேப்ஸை பற்றி கவலைப்படவே படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் சப்பாத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சப்பாத்தியை திரட்டி எடுத்தாச்சு. இப்போது ரைட் ஹேண்டில் சப்பாத்தியை லைட்டாக தூக்குங்க. அதை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போடுங்க. 1, திரும்ப ரைட் ஹேண்டில் போடுங்க. 2, ரைட் ஹேண்ட்லேருந்து டைரெக்டாக தவாக்கு போடுங்க. 3. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் தான் நீங்கள் சப்பாத்தியை எடுத்து போடணும். ஸோ 1 லெஃப்ட் ஹேண்ட், 2 திரும்ப ரைட் ஹேண்ட், திரும்ப 3க்கு ரைட் ஹேண்ட்லேருந்து தவாக்கு போயிடணும். ஸோ இப்போ நம்ம தவாவில் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்ததுமே நீங்கள் அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். நான் இன்றைக்கி காஸ்ட் சப்பாத்திக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தோசை கரண்டியை கை மாற்றிட்டு ஒரே பக்கமாக எடுத்து திருப்பி போடுங்க. இப்போயும் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, சப்பாத்தி யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அப்படி உள்டாவை திருப்பி போட்டு அப்புறம் திரும்ப இப்படி திருப்பி போட்டு அப்புறம் அப்படி திருப்பி போடுவோம். அதில் சப்பாத்தியில் இருக்க தண்ணி பதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். ஒரே சைடாக பார்த்து திருப்பி போடுங்க. மொத்தமாகவே சப்பாத்தியை 3 டைம்ஸ் தான் திருப்பி போடணும். தவாவில் போடுறோம், அப்புறம் திருப்பி போடுறோம், அப்புறம் லாஸ்ட்டில் திருப்பி போடுறோம். அவ்வளோதான், பர்ஃபெக்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கையில் எடுத்தேன்னா ஸோ அடுத்து டைரெக்டாக தவாவில் போட்டாச்சு. 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி வேகிறதுக்குள்ளே அடுத்த சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். சைடில் திருப்பி போட்டாச்சு. ஸோ நீங்கள் சாம்பிள்டேனியஸாக ஒர்க் பண்ணும்போது கடன்னு வேலை நடக்கும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தியை 10 செகண்ட்ஸில் போட்டு ரெடி பண்ணிடலாம். மேக் ஷுர் உங்களோட கார்னர்ஸ் தடிமனாக இல்லாமல் நல்லா மெல்லிஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். சூப்பரான சப்பாத்திஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்திஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். வெறும் 3 விரலை வச்சு அழகாக இப்படி பிச்சு எடுத்துடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்றைக்கு செஞ்சீங்கன்னா நாளைக்கு நைட் வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ சூப்பரான ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற சப்பாத்தியை இன்ஸ்டாகிராமில் ஜாக்ஸ் கிச்சனில் என்னோட இன்பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை வந்து ஸ்டோரிஸில் போட்டு டேக் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.